ஜோதிகாவின் தீபாவளி டீல்ஸ். தினமும் ஒரு சவரன் தங்கம் வெல்லுங்கள். 5000 ரூபாய் கேஷ்பேக், ₹1 டவுன் பேமெண்ட். இப்போதே முந்துங்கள். Online one-to-one music lessons with world-class musicians. Visit bmusician.com. அம்மா அவர் அடிக்கடி சொல்றாரு எனக்கு கொஞ்சம் கோபம் வரும் அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய கோபத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கோபம் வருமா இல்ல இது எப்படி? அது கோபம் அவர் தேவையான இடத்துலதான் கோபம் வரும், சும்மா வராது. கொஞ்ச நேரத்துல போயிடும். கோபம் தேவையில்லாம கோவப்பட மாட்டாரு. ஏதாவது அவருக்கு கோவப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல கோவப்பட்டாலும் அதை கொஞ்ச நேரத்துல விட்டுருவாரு. அதை பெருசுப்படுத்த மாட்டாரு திருப்பி. இப்ப அப்பா அம்மா சொன்ன மாதிரி ஆமா கட்டாயம் அவருக்கும் கோபம் வரும். யாருக்கு கோபம் வராது? நம்ம எல்லாமே மனுஷன் தானே. அப்ப கோபம் எங்க வரணுமோ வரும். ஆனா அதோட இன்னொரு he has a quality, he will never keep anything in his heart. மனசுல ஒன்னும் வச்சுக்கல மாட்டான். அம்மா சொன்ன மாதிரி ஒரு சோடா பாட்டில் மாதிரி தான். அந்த டைமுக்கு டக்குன்னு ஏதாவது வந்துடும். ஆனா ஒன்னும் மனசுல வச்சு அதை வச்சு வெஞ்சன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற பழக்கம் தினேஷ்ட இல்ல. அவர் பிக் பாஸ்குள்ள போனதே என் பையன் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால தான் உள்ள போனேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க பாக்குறாங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா அதை பத்தி? அதை பத்தி தெரியாது. ஆனா அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அப்ப எங்களோட கனெக்ஷன் இல்ல. ஆனா பெரும்பாலும் பாப்பாங்க. அவன் மகன் மேல நல்ல விருப்பம், உயிரா இருக்கிறாரு. என்னைக்கோ ஒரு நாள் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா கண்டிப்பாமா, அதை நம்மளும் நம்புவோம். அதே மாதிரி ஷர்ஃப்ராஸ் சார், இப்போ ஃபேமிலில இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள போவாங்க இல்லையா? அந்த 100 days உள்ள இருக்கும்போது ஃபேமிலி எபிசோடு நடக்கும், ஒருத்தவங்க உள்ள போவாங்க. அப்படி உள்ள போறதுக்கு அவங்க ஃபேமிலில இருந்து அவங்க பையன் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காது? அவரோட பையன் உள்ள போனான்னு சொன்னா நம்ம வில் பி ஓவர் த மூன். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் எடிகே அவன் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், எவ்வளவு மிஸ் பண்றான்றது. அவரோட க்ளோஸ் நிட் லைக் மீ, அம்மா அப்பா, அவரோட சிஸ்டரா இருக்கட்டும், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வி ஆல் நோ எந்த அளவுக்கு பையனை மிஸ் பண்றான்னு சொல்லி. அப்ப என் கூட அடிக்கடி சொல்லுவான், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் he want to go is he wants his son to see him ன்னு சொல்லி. பையன் அபியான் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல உள்ள போனாருன்னு சொன்னா அப்பாவை பாக்குறதுக்கு, அவரோட அப்பாவை, அது தட்ஸ் a biggest victory in his life I would say. பிகாஸ் அந்த அளவுக்கு பையனை மிஸ் பண்றான், பையனோட பாசம், that we all know. நம்ம ஏடிகே சார் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எனக்கு வனிதாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் டக்குன்னு யாராவது மூஞ்சிக்கு நேரம் ஏதாவது சொல்லிட்டா கொஞ்சம் கோவம் வரும், இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸ் அல்டிமேட்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த சீசனா இருக்கட்டும், எனக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க அழகா கண்டென்ட் கொடுப்பாங்க. தட்ஸ் இப்போ அவங்களுக்குண்டு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவங்களுக்குண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. I know for a fact ADK also likes Vanita for the same reason which I told. As a viewer of this show, ரொம்ப பிடிக்கும் அந்த கண்டென்ட் கொடுத்து இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏடிகேக்கும் ரொம்ப பிடிக்கும். சார், ஜனனிக்கும் நம்ம ஏடிகேக்கும் உள்ள பாண்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் போத் ஹேல் ஃப்ரம் த சேம் பிளேஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்த உடனே கேட்டாரு, இந்த மாதிரி நீங்க நம்ம ஊர் பொண்ணா இருக்கீங்க, என்கிட்ட நீங்க பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி உரிமையா சில விஷயங்கள்லாம் கேட்டாரு. அது உங்களுக்கு என்னவா இருந்தது? இப்ப ஜனனி இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா as well. அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல obviously he's a senior in the industry and Janani has just started her career or life or whatever. So ஒரு பாசம், ஒரு உரிமையோட எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஏன் இந்த பொண்ணு என்னோட பேசல, கதைக்கல, 2 பேரும் ஒரே நாட்டுல இருந்து தானே வாரன்றது ஒரு உரிமை, ஒரு பாசத்தோட தான் நானும் பார்த்தேன் அதை. ஸோ அதுல நானே இருந்திருந்தாலும் நானும் அதான் சொல்லியிருப்பேன். So he was just expecting her to come and talk and everything, but I think now they're talking and it's all fine. அந்த டைம்ல ஒரு பாசத்தோட ஒரு உரிமையோட தான் அதை கேட்டான். அதுல ஒரு பிரச்சனை இல்லை, நான் இருந்தாலும் அதே தான் கேட்டிருப்பேன். சரி, இப்போ உள்ள போன எல்லாருமே நம்ம பழைய சீசன்ல பாத்திருக்கோம், லவ்ங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும், மேக்சிமம் வரும், எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு என்ன சார் தோணுது உங்களுடைய பாயிண்ட்ல? அவட அம்மா அப்பா முன்னாடி கேக்குறீங்க இந்த கேள்வி. இட்ஸ் லைக் திஸ் அஷ்ரஃப். எப்படின்னு சொன்னா அந்த வீடு அந்த மாதிரி, போன் இல்ல, ஒண்ணும் இல்ல, டிவி இருக்கு, ஆனா அதுல வார விஷயம் பிக் பாஸ் கமல் சார் வருவாரு, இல்லாட்டி அந்த லோகோ இருக்கும், அவ்வளவுதான். So you have no choice but to talk to people, bond with people and all. அது வருமா வராதான்றது நமக்கு தெரியாது அஷ்ரஃப். ஏன்னு சொன்னா அது உண்மைக்கும் இட்ஸ் a genuine answer. அது வருமா வராதான்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது.
அப்படி வந்தா கூட அவட அம்மா அப்பாவும் சரி நானும் சரி, we genuinely hope he finds the love of his life and he leads a beautiful lifeன்றது தான் நம்மட எல்லாத்துலயும் பிரேயர். பிக் பாஸுக்குள்ள அவர் போகணும் அப்படிங்கிறதுக்கான தேவை என்னவா இருந்தது? இப்போ எல்லாரும் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அவர் சொல்லியிருந்தாரு, இல்ல பிக் பாஸுக்கு நான் செட் ஆக மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம், எனக்கு வந்துட்டு அங்க போனோம் அப்படின்னா என்னால அங்க இருக்க முடியுமான்னு தெரியலன்னு ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப போகிறாரு அப்படின்னும் போது இந்த 3 வருஷத்துக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது அவருக்கு அப்படி போகணும்ன்றதுக்காக? பாடல்ல நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக போயிருக்காரு. போனா பண்ணிருக்க பாடல்கள் வந்து அவர் தான் படிச்சதுன்ற அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து அவருக்கு கிடைச்சது ரொம்ப கம்மி. லான்ச் டேல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கமல் சாரே சொன்னாரு, நீங்க இவ்வளவு பாடல்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு எபிசோட்ல 24/7ல நான் பார்த்தேன், அவர் வந்து லிஸ்ட் போட்டாரு, நான் வந்து மகுடி படிச்சேன், தள்ளி போகாது படிச்சேன், ஷோக்காலி படிச்சேன், இன்னும் அப்படியே லிஸ்ட் இஸ் கோயிங் ஆன். அப்ப எல்லாமே ஷொக்காராங்க வந்து, அதெல்லாம் நீங்க தான் படிச்சீங்களான்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் வி திங்க் அம்மா அப்பா நான் கூட இந்த ரெக்கக்னிஷனுக்கு தான் he has gone. இப்போ வந்துட்டு ரஹ்மான் சாருக்கும் ஏடிகே அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருந்ததுங்கிறது நம்ம ரொம்ப நிறைய ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துக்கிட்டே வரோம். சோ இப்போ பிக் பாஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட ஏதாவது ஒரு கான்வர்சேஷனோ இல்ல ஏதாவது ஒரு வாழ்த்துக்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டராக்ஷன் நடந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது நடந்ததா? பிக் பாஸுக்கு போன அந்த ஹோல் திங் வந்து இட் ஹேப்பன் வெரி குவிக்லி. அப்ப குயிக்கா நடந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியும் சென்னை வந்திருந்தாரு. நான் அந்த எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றதுக்கு சொல்றதுக்கு நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன்றதுக்கு டைம் கிடைக்கல. அப்ப என்னோட தான் அங்க இருந்து நான் கட்டார்ல என்னோட தான் இங்க இருக்காரு. அப்ப இட் வாஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். we had to like arrange things, get into this thing. அப்ப சென்னை போகணும், எல்லாம் குயிக்கா நடந்ததால யாரோடையும் அவ்வளோ கான்வர்சேஷன் உண்டு நடக்கல தினேஷுக்கு. கட்டாயமா ஆப்வியஸ்லி ரஹ்மான் சாருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் அவரு பிக் பாஸ்ல இருக்காருன்னு சொல்லி. சோ ஆனா சொல்லி போற அளவுக்கு டைம் கிடைக்கல. யுவன் சங்கர் ராஜா மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லாரையும் சார்ன்னு தான் கூப்பிடுறேன், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா மட்டும் நான் வந்துட்டு அண்ணான்னு தான் கூப்பிடுறேன் அப்படின்னு. இல்ல, அவரு பொதுவா அண்ணா தம்பி அப்படி கூப்பிட்டு பழகிட்டாரு. அதனால அவரையும் ஸ்டார்ட்ல கூப்பிட்டனால அப்படி கூப்பிடுறாரு. பழகிற விதம் அந்த மாதிரி அண்ணன் தம்பி அப்படித்தான். எல்லாத்தோடய அண்ணன் தம்பின்னு ரொம்ப அழகா தான் கதைப்பாரு. அப்ப அவருக்கு அவர் இப்ப லைக் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க கூட ரொம்ப அருமையா பாசமா பழகுவாரு. ஸோ ஐ திங்க் வென் ஹி யூசஸ் தோஸ் வேர்ட்ஸ் அண்ணன் தம்பி, ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்லி ஒரு பாண்ட் ஒன்று அவருக்கு கிரியேட் ஆகிறதால அவர் வந்து அந்த 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 ரெஸ்பெக்ட் அண்ட் லவ்வை வந்து ஷேர் பண்றாரு. சார், அவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு பிக் பாஸ்குள்ள 100 நாள் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கட்டாயம். என்ன சொன்னா இப்ப இந்த 1 வீக் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே சொன்னீங்க அவர் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு, இப்ப கொஞ்சம் வர. So that's normal. He has done his evaluation. Now he's close with everyone. ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல, சான்ஸே இல்ல, எல்லாத்தோடையும் பழகித்தான் ஆகணும். ஸோ ஐ திங்க் அந்த இன்ட்ரோவர்ட் ஷெல்ல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு ஆல்ரெடி. ஸோ ஐ திங்க் வாரங்கள்ல அவர்கிட்ட இருந்து ரொம்ப கான்டென்ட் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, ஒரு இசை கலைஞரா வந்துட்டு நாங்க ஏடிகேக்கு 100 out of 100 கொடுத்துருவோம். பட் ஏடிகே ஒரு அப்பாவா அவருக்கான மார்க்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க நாங்க ஒரு 1000 கொடுப்போம். அவருக்கு ஏன்னா எங்களுக்கு அவருக்கு எங்களுக்கு இல்ல, அவர் பாடல்கள் எல்லாமே நமக்கு பிடிக்கும், பெருமையா இருக்கு. அதனால தாய் தகப்பனுங்கும் போது அவருக்கு அதிகமா தான் கொடுப்போம். அப்பா அம்மா அப்படிங்கிற முறையில வந்துட்டு நமக்கு எல்லா பசங்களுமே வந்துட்டு ரொம்ப ஒஸ்தி, எல்லா 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருந்தா கூட எல்லாமே நமக்கு ஈக்குவல் தான், பெஸ்ட் தான். பட் ஊர் மக்கள் கொண்டாடுற ஒரு குழந்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அப்படி ஒரு குழந்தை நமக்கு இருக்கும்போது வந்துட்டு அந்த வித்தியாசங்கள் ஏதாவது நீங்க உணர்ந்துருக்கீங்களா? ஆமா என் புள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நண்பர்களா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு நீங்களா இருக்கட்டும், ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யா ஹீ ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு எங்கேயாவது வந்திருக்கா? சொல்ல முடியாத சந்தோஷமா இருக்கும். நான் என்னைய பொறுத்தவரை நான் தொழில் போற இடத்துல என்னையால சமாளிக்க முடியும் அவங்களோட பேசி. எல்லாமே சேர்ந்து தினேஷப்பா எல்லாமே ரொம்ப பாராட்டுறாங்க. ரொம்ப பெருமையா நினைக்கையில எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
என்னையால பதில் சொல்ல முடியாது. இந்த நேரம் அவங்க என்னை பார்த்தோன்னு ரொம்ப கேக்குறாங்க. இப்ப உங்க மகனா தினேஷ் கேட்கும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் எடிக்கேயும் ஒரே டைம்ல தான் மியூசிக் என்டர் ஆகணும், ஆல்மோஸ்ட் சேம் டைம். அப்ப அவரு கிராஸ் கல்ச்சர்ன்ற ஒரு ஆல்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நான் வந்து ஷஃப்ராஸ் என் பேர்ல ஒரு ஆல்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரம் தென் ஆன்வர்ட்ஸ் வி காட் வெரி க்ளோஸ். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், obviously he has many good qualities. இல்லைன்னு சொன்னா இந்த இத்தனை வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து will not last, and especially with this new generation of social media and so many other things, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீண்ட நாளுக்கு போகுதுன்னு சொன்னா அது அவண்ட குவாலிட்டிஸா இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது குவாலிட்டிஸா இருக்கட்டும், நம்ம சிங்காவி போறதால தான் it's going on, the journey is still going on. So obviously he has lot of good qualities, great qualities. அது வந்து வாரங்கள்ல உலகமே பார்க்கும் வந்து த்ரூ பிக் பாஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்கள், அவருடைய நல்ல விஷயங்கள் ஊரே பார்க்க போகுது, உலகமே பார்க்க போகுது. ஸோ ஸ்பெஷலா நம்ம சொல்றதுக்கு ஒன்று இல்லை, அது நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்யூ சார். ஷர்ஃப்ராஸ் சார் அண்ட் பேரண்ட்ஸ் உங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய டைமை ஒதுக்கி ஏடிகே சாரை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னதுக்கு. இட் வாஸ் லவ்லி மீட்டிங் யூ பீப்பிள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். பூர்விகாவின் தீபாவளி டீல்ஸ். தினமும் 1 சவரன் தங்கம் வெல்லுங்கள். 5000 ரூபாய் கேஷ்பேக், 1 rupee டவுன் பேமெண்ட் இப்போதே முந்துங்கள். Online 1-to-1 music lessons with world-class musicians. Visit bmusician.com.